ஊட்டியில எப்படி ஊட்டி சாக்லேட்ஸ் ஃபேமஸோ, அதே மாரி தான் இங்க ஏற்காடுலயும் சாக்லேட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு போல இருக்கு. நம்ம இப்ப ஏற்காடுல இருக்கிறோம். ஏற்காடுல ஒரு பிரைமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஏற்காடு லேக்குக்கு முன்னாடி இருந்து தான் பேசுறோம். டூரிஸ்ட்டா வர்ற நம்ப குழந்தைங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சது இந்த சாக்லேட்ஸா இருக்கு. இந்த சாக்லேட்ல ஒரு பெரிய ஸ்கேம் பாயிண்ட் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? சாக்லேட்ல நடக்கிற ஸ்கேம் பத்தி சொல்றேன். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஹோம்மேட் சாக்லேட்ஸ் 250 கிராம் அட் ₹80. நான் அந்த கடையில போய் கேட்டிருந்தேன். ₹80ல ஹோம்மேட் சாக்லேட்ஸ் குடுங்கன்னு சொல்லிட்டு. அங்க எனக்கு வெரைட்டி ஆஃப் சாம்பிள்ஸ் ஆஃப் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் நான் அங்க பார்த்திருந்தேன். இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ்ல சாக்லேட் விக்கிறது அப்ராக்ஸிமேட்லி ₹1000 பெர் கேஜி. அப்படி இருக்கும்போது ₹80க்கு குவார்ட்டர் கேஜி ஆஃப் சாக்லேட்ஸ் எப்படி குடுக்க முடியும்? இதுல அவங்க கிட்ட இது காம்பவுண்டான்னு கேட்கும்பொழுது அவங்களுக்கு அதுக்கான ஒரு பதில் தெரியல. வாங்குற நமக்கும் இது சாக்லேட்டா காம்பவுண்டான்றது தெரிய போறதில்ல. அண்ட் காம்பவுண்டுன்றது வெஜிடபிள் ஃபேட்ல செய்யக்கூடிய சாக்லேட் மாரி இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இதுவே சாக்லேட்ன்னு எடுத்தால் அதுல கோகோ பட்டர் கன்டென்ட் இருக்கும். சோ நீங்க எல்லாருமே வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது நீங்க வாங்குறது சாக்லேட்டா இல்ல காம்பவுண்டான்ட்டு. காம்பவுண்டுன்றது ரொம்பவே கம்மியான ரேட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். காம்பவுண்ட் நம்ம இதுக்கப்புறம் வாங்கிட்டு அத சாக்லேட்ன்னு நம்மளும் நினைக்க கூடாது. அண்ட் சாக்லேட்ஸ் விக்கிறவங்களும் சரி, அத சாக்லேட்ன்னு பிராண்ட் பண்ணி வித்துருக்காங்க. அண்ட் காம்பவுண்ட்ஸா தான் அத காம்பவுண்ட்ஸ்ன்னு இண்டிகேட் பண்ணி சேல் பண்ணுங்க. எஃப்எஸ்எஸ்ஏல எப்படி ஒரு ஐஸ்கிரீம்க்கும், ஒரு ஃப்ரோசன் டெசர்ட்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஃப்ரோசன் டெசர்ட்ன்றது வெஜிடபிள் ஃபேட்ல பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இதே ஐஸ்கிரீம்னு பார்த்தா ஒரு டெய்ரி ஃபேட்ல பண்ணக்கூடியது. இதே போல சாக்லேட்டையும், காம்பவுண்டையும் கண்டிப்பா வந்து ஸ்பிளிட் பண்ணி அதோட நேம் தனியா போட்டு வித்தால் இன்னும் நல்லா இருக்கும்.